வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாணத்துறையில் இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு. 65 மனித எலும்பு கூட்டு தொகுதி செம்மணி அகழ்வு பணிகள் நிறுத்தம். புதுக்குடியிருப்பில் விடுதலை புலிகள் பயன்படுத்திய பதுங்கு குழியை தோண்டும் பணிகள் நிறுத்தம். பால்மா விலை அதிகரிப்பின் எதிரொலி மற்றொரு விலையும் அதிகரிப்பு. எந்தவொரு தாக்குதலும் தோற்கடிக்கப்படும். ஈரான் வெளியுறவு அமைச்சர் சூளுரை. தொடர்பென விரிவான செய்திகள். பாணத்துறை ஹிரானு போலீஸ் பிரிவின் மாலமுல்லா பகுதியில் உள்ள ஒரு வீட்டினரில் தூங்கிக் கொண்டிருந்த ஒருவரை குறிவைத்து இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. சந்தேக நபர் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் வீட்டில் ஜன்னலை உடைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக பாணந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காயமடைந்த நபர் மாலமுள்ள பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் தொடர்பான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் மற்றும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரையில் மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை 65ஆக உயர்வடைந்துள்ளது. அதேவேளை 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் கடந்த 17 நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் மதியத்துடன் தற்காலிகமாக அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் மீள அகழ்வு பணிகளை முன்னெடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 15ஆம் நாள் பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. புதைகுழிகளில் அடையாளம் காணப்பட்டு 65 மனித எலும்பு கூட்டு தொகுதிகளும் முற்றாக இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழிகளிலிருந்து மீட்கப்பட்ட பை, காலணிகள், கண்ணாடி, வளையல்கள், ஆடையுத்த துணிகள், பொம்மை உள்ளிட்ட பொருட்கள் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழீழ விடுதலை புலிகள் பயன்படுத்திய பாரியளவிலான நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை ஜூலை 9 அன்று காலை 10:30 மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. 8ஆம் வட்டாரம் மந்துவில் கிராமத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் போரின் முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் மற்றும் தளபதிகள் பயன்படுத்தினர் என்று கருதப்படும் நிலக்கீழ் பதுங்கு குழியை தோண்டும் நடவடிக்கை புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம்பிஆர் ஹெரத் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு போருக்கு பின்னர் குறித்த காணியில் கண்ணிவெடி அகற்றும் இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர். போரின் குண்டு தாக்குதல்களால் பதுங்கு குழியின் வாயில்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் அதனை மக்கள் பொருட்படுத்தவில்லை. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 10:30 மணியளவில் அகழ்வுப்பணி ஆரம்பமாகி எதுவுமற்ற நிலையில் வரும் தகரங்களே இருந்தமையால் இன்று மாலை 4:30 மணியளவில் அகழ்வுப்பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியின் விலை 100 ரூபாவாலும் 1 கிலோ பால்மா பொதியின் விலை 250 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான வெற்றிகரமான பேச்சுவார்த்தை தொடரை இஸ்ரேல் நாசப்படுத்தியதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி குற்றம் சாட்டியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. டொனால்டு டிரம்பின் சிறப்பு பிரதி ஸ்டீவ் விட்காஃபுடன் 9 வார காலப்பகுதியில் 5 பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் முக்கியமான 6வது சந்திப்புக்கு 48 மணி நேரத்துக்கு முன்பு இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது பேச்சுவார்த்தைகள் முறிந்ததாகவும் வெளியுறவு அமைச்சர் கூறியதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தீர்வுகளை விட மோதல்களை விரும்பும் நாடு இஸ்ரேல். ஜோ பைடன் நிர்வாகத்தின் கீழ் 4 ஆண்டு பேச்சுவார்த்தைகளை விட அமெரிக்க பிரதியுடனான பேச்சுவார்த்தைகளே அதிக முன்னேற்றம் அடைந்ததாகவும் அப்பாஸ் அராச்சி கூறினார். எதிர்காலத்தில் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலையும் தோற்கடிக்க நாங்கள் தயங்க மாட்டோம். மேலும் இதுபோன்ற மோதல் மீண்டும் ஏற்பட்டால் ஈரான் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை நாங்கள் அறிவோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் நியூஸ் வீக் செய்தித்தாளில் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.